ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நெஞ்செலும்பு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளியெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிரும். இதேமாரி இந்த நெஞ்செலும்பு மட்டனில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்னென்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப செமையாக இருக்கும். நெஞ்சில் சளி இருந்தால் கூட கரைஞ்சிட்டு வந்துடும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நெஞ்செலும்பு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு இது நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெஞ்செலும்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், நெஞ்செலும்பு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் மல்லி, 10 முந்திரி. இந்த முந்திரி வந்து உங்களோட விருப்பம் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஒரு 4 பட்டை, இந்த சைஸ்க்கு பட்டை வந்து ஒரு 4 பட்டை, ஒரு 2 இன்ச் அளவுக்கு 4 பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 கை தேங்காய். இதை வந்து நம்ம வந்து எதுவுமே வறுக்க வேண்டாம். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு பச்சையாகவே தான் அரைக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம வதக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி. இதுதான் தேவை. இப்போ வந்து நான் வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சளிக்கு அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சோம்பு கருவேப்பிலையெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சோம்பு கருவேப்பிலை பிரியாணி இலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பூண்டு, அப்புறம் வெங்காயம். இதை வந்து நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போடணும். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி ப்ரௌனாகவும் பாதி இதாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 3 தக்காளி இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன். இது நல்லா வதங்கிட்டு நான் வந்து மூடி வைக்கிறேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுக்கிறோம். இந்த கறியை போட்டு நல்லா வதக்கணும். இந்த கறியிலேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடணும். கறியை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு கொஞ்சம் அடுப்பு மீடியமாக வச்சு மூடி வச்சிங்கனாக்கா நல்லா தண்ணி விட்டு வரும். கறியிலேருந்து தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கணும். ஆனால் சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தண்ணியெலாம் வெளியில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த மசாலாவை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும். நல்லா அந்த பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும்.
மசாலா வந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நல்லா வதக்கிடலாம். நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் கிளறி விடுங்க. நம்ம முந்திரி போட்டிருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கிளறி விட்டிங்கனாக்கா இப்போ நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காது. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போடணும். மிளகுத்தூள் போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கூட போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம வந்து தக்காளிக்கு போட்டிருக்கிறோம். தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்த்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நிறையாவே போடுங்க, நல்லாயிருக்கும். மட்டனுக்கெல்லாம் சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், கொத்தமல்லி இது போட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட் வந்துடும். போட்டு ஒரு கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. மூடி போட்டு நம்ம மூடிட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓரமாக நல்லா வலிச்சு விட்டுருங்க. கையை விட்டு வலிச்சிடாதீங்க, கரண்டியில் விட்டு வலிங்க, சூடாக இருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பாட்டம் வேணும், இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி, சாப்பாட்டுக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் இதை மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். விசில் போயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு இந்த அளவே போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுனாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்படியே தான் வச்சுக்க போகிறேன். கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மட்டன் நெஞ்செலும்பு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே குழம்பு, கிரேவி, இது வந்து நம்ம எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப செமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.